ஹாய், இன்னைக்கான கோடிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கேம் ஆஃப் லைஃப். இது வந்துட்டு லைஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜான் ஹார்டன் கான்வென் சொல்லப்பட்ட ஒரு பிரிட்டிஷ் மேட்டிஷியன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதை வந்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா செல்லுலார் ஆட்டோமேஷன் முறையில வந்து டிவிஷன் பண்ணியிருக்காரு. ஸோ கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ்ல வந்துட்டு 3x3 மேட்ரிக்ஸ் எடுக்கிறாங்க. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 9 நம்பர்ஸ் இருக்கும்ல. இப்போ வந்து ஒரு செல் எடுக்கிறாங்க. ஸோ இந்த செல்ல வந்துட்டு 1 இருந்தா அது வந்து பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கிற செல்லு, 0 இருந்து பாத்தீங்கன்னா செத்து போன செல். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலாவும் நம்ம பார்க்கணும், வெர்டிகலாவும் பார்க்கணும், டைகோனலாவும் பார்க்கணும். ஸோ எல்லா செல்லுமே வந்து கனெக்ட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4 ரூல் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டர் பாப்புலேஷன், ஓவர் பாப்புலேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன், ரீப்ரொடக்ஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு சர்டைன் ரூல்ஸ் இருக்கு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு செல்ல வந்து 2 செல்லு செத்து இருந்தா அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அண்டர் பாப்புலேஷன், 3க்கு மேல செல்லு செத்து இருந்தா அதுக்கு பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓவர் பாப்புலேஷன், 2 இல்லைன்னா 3 செல்லு வந்துட்டு உயிரோட இருந்துச்சுன்னா அது பேர் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன், 3 கரெக்டா இருந்துச்சுன்னா அது பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓவர் பாப்புலேஷன். ஸோ இதுதான் கான்செப்ட். இது அப்படியே நான் கோடிங்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க கோடிங்குள்ள போலாம். ஸோ இந்த கோட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப் கான்செப்ட். இதை பத்தி நான் டீப்பா வந்துட்டு இன்னும் ஃபர்தர் டாபிக்ஸ் போறப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்க வந்து பேசிக்கா என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 2D அரே கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம டைரக்ஷன்ஸ் எல்லாம் இன்புட்டா கொடுக்குறோம். அதாவது இந்த அப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 இருக்கும்ல, அதை வந்து பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்டரா இருக்குல்ல, அது வந்துட்டு 8 நெய்பர்ஸோட கனெக்ட் ஆயிருக்குமா. ஸோ இந்த கோடு படி வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதுபடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அந்த கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைவ் நான் இனிஷியலைஸ் பண்றேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா இட்ரேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் காலம்ல ஒன்று போகும், ரோல ஒன்று போகும், அப்புறம் ஒரு கிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு எல்லா கோஆர்டினேட்ஸும் செக் பண்ணி பார்க்கும். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சுட்டு இந்த கண்டிஷனுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதாங்க கான்செப்ட். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைத்தானோடைய கோட் அண்ட் இது ஜாவாவோடையது அண்ட் C++ உடையது. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ கேட்டா